நித்யா மேனன் விஜய் சேதுபதி பத்தி பேசுறேன். அவங்கள பத்தி பேச மாட்டேன். ஆகாச வீரனையும் பேரரசி பத்தி தான் பேசுவேன். என்ன சார் எதையாவது பேசுங்க சார். சூப்பரா போடுவாங்க பரோட்டா. அப்படியா? ஆமாமா. பரோட்டா தெரியல. இல்ல இல்ல. ஆனா பரோட்டா 2 மாசம் என் ஆபீஸ்ல வந்து பக்கத்துல ஹோட்டல்ல இருந்து இது வர வச்சு அந்த பரோட்டா செட்டப்ல கிச்சன்ல வர வச்சு ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபியூ டைம்ஸ் நான் வந்து கம்ப்ளீட்டா டைரக்டர் மேல லீன் ஆனது இந்த படத்துல தான். ஏன்னா பேரரசி எனக்கு ரொம்ப இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க 3 பேரும்? சூப்பரா இருக்கும். எஸ். அண்ட் சார், சில திரைப்படங்களை வந்து நம்ம வந்து ட்ரெய்லர், டீசர் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தான் படம் பார்க்கலாமா வேணாமான்னு வந்து ஆடியன்ஸ்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். படத்தோட போஸ்டர் பார்க்கும் போதே படத்தை போய் பார்த்துடணும்ப்பா ரிலீஸ் ஆன உடனே அப்படின்ற ஒரு இம்பாக்ட் கிடைச்சிருக்கு. இவங்க 2 பேரை பத்தி சொல்லுங்க. போஸ்டர் பார்த்தா தோணுது இல்ல? தோணுது. எல்லாருக்கும் தோணுது. நம்ம 2 பேர் உங்க 2 பேரை பத்தி பேசுன்னு சொல்லணும். உங்க 2 பேரை பத்தியா ஆகாச வீரன் பேரரசியை பத்தி பேசணும்? உங்களை பத்தி பேச மாட்டேனா? நித்யா மேனன் விஜய் சேதுபதி பத்தி பேசுறேன். அவங்கள பத்தி பேச மாட்டேன். ஆகாச வீரனையும் பேரரசி பத்தி தான் பேசுவேன். என்ன சார் எதையாவது பேசுங்க சார். சார் நித்யா மேனனையும் விஜய் சேதுபதி மீட் பண்ணிட்டாங்க சார். ஆகாஷ் வீரனை பேரரசியை மாத்திங்க. இல்ல சார் கதை ஆரம்பிச்சது அங்க சார். ஆனா எனக்கு வந்து இன்னமும் அந்த ஆகாச வீரனும் பேரரசி மட்டும் தான் சேர்த்துறாங்க. அதான் இது கதை எழுதும் போதே வந்து ஒரு 50-50 தான். ஹீரோ கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் ரெண்டுமே வந்து ஈக்குவலான இது இருந்தது. அப்ப வந்து சீன் பார்க்கும்போதே அது செம்ம டஃப்பா இருந்தோம். இது ஏன்னா ஒரு ஆகாச வீரன் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு பேரரசி டஃப் கொடுக்கணும். பேரரசி பேசினா ஆகாச வீரன் டாம் அண்ட் ஜெரி அந்த மூடு தான் படம் ஃபுல்லாவே இருக்கும். அதுக்காக தான் ரக்கட் லவ் ஸ்டோரின்னு வச்சோம். அப்ப இந்த ஆகாச வீரன் யார் அப்படிங்கும் போது கதை எழுதும்போது எனக்கு சேது சார் தான் தோணார். இவர் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னா. ஏன்னா இவர் மட்டும்தான் பண்ண முடியும். அதை நான் உண்மையாவே சொல்லுவேன். ஏன் மற்றவங்க எல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது அது தெரியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கதை ஸ்டார்ட் ஆகுறதே வந்து ஒரு மாசம் ஸ்டார்ட் ஆகும். மாசா போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு எமோஷனா மாறும். எமோஷன் வந்து காமெடியா மாறும். காமெடி வந்து எமோஷனா மாறும். குழப்பம் கதையே வந்து அந்த கேரக்டர் வந்து மாறி மாறி பண்ணும். அது எல்லா ஹீரோவும் பண்ணும்போது அது ஏத்துக்க முடியுமான்னு தெரியாது. புரியுதுங்களா? காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அது சீரியஸா மாறும். சீரியஸ் மாறுறது காமெடியா மாறும். அப்ப மாறிக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டருடைய ஆர்க்கே வந்து ஒரு மாதிரியான. நித்யா தான் ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க, இது என்ன ஜானர்னே சொல்ல முடியாது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இது ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. இது ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. இதுக்குள்ள எல்லா ஜானருமே இருக்கு. அப்ப அந்த கேரக்டர் மூடு மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து சேது சார் செம்ம ஆப்டா இருப்பாருன்னு தோணுது. அது சூப்பராகவும் அது நல்லா வந்து அது படம் பார்க்கும்போது நானே சூப்பர்னு சொல்றதை விட உங்களுக்கு டீசர் பார்க்கும்போது நீ அடுத்து ட்ரெய்லர் இது வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஓகே சொன்னது கரெக்ட் ஆகும். அப்போ ஆப்போசிட்டு அப்படின்னா அதுதான் அதுக்கு கரெக்டா கவுண்டர் கொடுக்குற ஒரு கேரக்டரா இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு கதை எழுதும்போது நித்யா தான். எனக்கு உண்மையிலே சொல்றேன், ஒவ்வொரு படத்துலையுமே அது முதல் படத்துல இருந்து போன படம் வரைக்கும் நான் ஒரு கேரக்டர் நினைச்சு எழுதுவேன். அது வேற ஒரு கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் வேற வந்துருவாங்க. நான் நினைச்சவங்க இது வரைக்கும் எனக்கு படத்துல கிடைச்சதே கிடையாது. ஒவ்வொரு படமுமே வந்து எழுதுறது ஒன்னா இருக்கும், படத்துக்குள்ள வந்தவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல மட்டும்தான் எனக்கு நான் யாரை நினைச்சு எழுதணும்னோ அவங்க 2 பேருமே வந்திருக்கிறாங்க. அதுவே எனக்கு பெரிய. அங்கேயே வந்து கதை சொல்லும் போதே சார் விஜய் சேதுபதி நித்யா மேனன் அப்படிங்கும் போது கதை கேட்கறது சார் செம்ம காம்பினேஷன் சார். அப்படி கதை கேட்கும் போதே அந்த இது வரும். இப்போ ஆடியன்ஸுக்குமே கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது செம காம்போ செம பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது அழகா 2 பேருமே செம்மையா போட்டாங்க. அது அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் எதுக்காக. எங்களுக்குமே அது செம்ம ஃபன்னா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கணும். நாங்க ஏன்னா ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிற ஸ்பேஸும் கோ ஆக்டர் வந்து ரொம்ப முக்கியம்னா நித்யாவோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு இப்போ ஒருத்தர் மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா அது வந்து நல்லா அவ்வளோ இதுவாக இருக்காது. இன்னொரு ஆக்டர் அவங்க ஏதாவது பண்ணும்போதுல உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான். இப்போ நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் சும்மா போகிற ஒருத்தர் நோண்டி விட்டு நீங்கள் வம்புக்கு தான் சண்டை நடக்கணும். அந்த மாதிரி தான் நல்ல விஷயமும் அப்படி தான். இந்த வடிவேல் சார் படத்தில் ஒன்றுல மண்டபத்திரம்னு அந்த மாதிரி
ஏன்னா இவர் ஒன்று போட அவர் ஒன்று பண்ண ஒரு பிரச்சனை ஆகுது. அந்த மாதிரி இன்னொரு ஆக்டர் அவங்க எதையாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை எதையாவது ஒரு ஒரு பாயிண்ட்ல அவங்க எதாவது பண்ணும்போதுல அது இன்னொருத்தருக்கு ஃபீட். அது சில பேர்லாம் என்கிட்ட கேட்டாங்க, சார் நித்யா உங்களுக்கு காம்படிஷன் இருக்கா, சேலஞ்சிங்க? நான் ரொம்ப ரசிச்சேன். அது ஆக்சுவலி போட்டி போட்டு நடிக்கிறவங்க ரெண்டு இல்ல, பேருமே அது இல்லையா? அது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நாட் அட் ஆல். ஐ டோன்ட் திங்க் நம்மளுக்கு அந்த இல்ல, போட்டிங்கிற விஷயமே என் மைண்ட்ல வராது. ஏன்னா இது ஜென்ரலா வந்து ஆக்டர்ஸ்குள்ள அது இருந்தது, சீனை ஸ்பாயில் பண்ணு. ஆமா, இப்போ 100% இவங்க நல்லா பண்றான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு. இல்ல, ஐ ஃபீல் லைக் தட். அதுதான். அவங்களுக்கு என்ன பண்ணா நான் என்ன பண்ணா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும், அப்படிதான் மைண்ட்ல வரும். இன்னொன்று வந்து போட்டிங்கிறது வரவே கூடாது. நல்லா நடிக்கிறத நானே ரசிக்கலைன்னா எப்படி? அது கண்டிப்பா. என் ப்ரொஃபஷனே அதுதான். ஆமா. இப்போ என் டைரக்டர் நல்லா எழுதுனாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப கொண்டாடிடுவேன். எப்படி இது யோசிச்சாரு, எப்படி இது எழுதினாரு அப்படின்னு அதுவே ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிரும். இப்போ என் கோஆக்டர் அப்படி நல்லா நடிக்கிறாங்கன்னா, இப்போ இவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னா நான் தான் நித்யா ஃபர்ஸ்ட் ஃபேன். அது முதல்ல ஏன்னா நான் தான் அதை விட்னஸ் பண்ண, அவர் கூட கேமரால பார்க்குறது. ஆக்சுவலா நம்ம என்ஜாய் பண்ண, இப்போ நம்ம அவங்க ஏதாவது ஒன்று சூப்பரா பண்ணாங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ஐ வில் லாஃப். இல்லைங்க இல்ல அவங்க சிரிப்பா தட்ஸ் நைஸ், அது நீங்க பண்ணீங்கல்ல, என்ஜாய் பண்ணி தான். அதுதான் ஃபீட். இன்னொருத்துக்கும் அதுதான் ஃபீட். இப்போ நம்ம பேசுறோம், இந்த கேள்வி இதுல இருந்து நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, அப்புறம் அந்த கேள்விக்கு ஒரு பதில் மனசு தெரியல, அதுதான் அந்த அந்த விஷயம். இப்போ நீங்க ஒரு கேள்வியில ஆரம்பிச்சீங்க, அது இப்படி ஒரு பிரயாணம் பண்ணுது இல்லையா, இதுல இருந்து நீங்க ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு ஒன்று வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான ஃபீட் அது. ஸோ என்கிட்டே வந்து நித்யா நானும் நடிக்கும் போது செம்ம போட்டியா இருந்தது. நாங்க போட்டி போட்டு அது போட்டி போடுற இடம் இல்லை ஒண்ணு இல்ல. நீங்க அது என்ன சார், நீங்க ரெண்டு பேரும் போட்டியா நினைக்கல சார். ஆனா பாக்குற நம்ம யூனிட்லயே பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன்னா வந்து நின்றுவாங்க பாத்தீங்களா, சுத்தி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. பொதுவாவே என்னன்னா ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா டைரக்ஷன் டீமும் கேமரா டீம் ரெண்டு தான் இருக்கும். மேக்கப்லாம் கொஞ்சம் தூர்ல இருந்து வாட்ச் பண்ணி அவ்வளவுதான் இருக்கும். மற்ற எல்லாம் போய் அங்கிட்டு ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பேட்டா விஷயம் பேசுறது, டைரக்டர் ஏன் இவ்வளவு கோபமா இருக்காருன்னு பேசி ஏதோ ஒண்ணு டார்ச்சர் பண்றாரு. பிரேக் விட மாட்டாரு, வித்தவுட் பிரேக்கே விட மாட்டாரு. 7 மணிக்கே ஷார்ட் வச்சு சாவடிக்கிறான், 6:20 வரைக்கும் போறான். சார் இதெல்லாம் உண்மையிலே காதுல விழுந்துச்சா? கண்டிப்பா எவ்வளவு வேகமா ரெடி ஆயிட்டு வந்தாலும் உங்களுக்கா வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல வைக்கிறது இல்ல. நம்ம ஒண்ணுமே பண்ணிக்க மாட்டோம். காஸ்டியூம் மாத்த நேரம் காஸ்டியூம் மாத்தணும். நித்யா வரைக்கும் லேட் பண்ணி நான் பார்த்தேன். அதான் பொண்ணு ரெடியா இல்ல, அவங்களும் சீக்கிரம் வந்துருவாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப பங்க்சுவலா சீக்கிரமா வேற வந்திருந்தாங்க. நான் ஐ அம் ஆல்வேஸ் ஆன் டைம். நம்ம இல்ல அவங்களுக்கு வந்து இல்ல டைம் இல்லங்க, டைமுக்கு வந்தாலும் இல்ல அவங்க ஸ்பீட் அப்படிங்க. இல்ல நம்ம அவங்க கிரியேட் ஸ்பீட் பண்ணுவோம். ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி. அவங்க அது வந்து 7 o'clock 7:10 ஆச்சுன்னா அவங்களுக்கு பேஷன்ஸ் இல்ல. அதுதான் அந்த ஒரு 10 minutes அவங்களுக்கு வந்து பெரிய டைம் மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங். அதுதான் 10 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அது பெரிய டைம். இப்போ இங்க ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு கோவம் வருது, ஏன் ஷூட்டிங் மாதிரி ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு. புரியுது சார், புரியுது. ஒரு நாள் 7 காஸ்டியூம் சேஞ்ச் உங்களுக்கு. இவங்க இது வரைக்கும் பண்ண படங்கள்ல 7 காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்ல. ஆனா நான் நினைச்சு வச்சிருந்தது 9. அந்த 2 எடுக்கலன்னு எனக்கு வருத்தம். அவங்களுக்கு 7 எடுத்துட்டீங்கிறது சந்தோஷம். சார் சொன்னது கரெக்ட் தான். அப்ப நம்ம என்ன பண்ணாலும் அதான் பிரச்சனை. என்ன ஒரு கில்ட் ஏற்படுத்துறோம் உங்களுக்கு. இல்ல ஆனா நீங்க டிசைட் பண்ணது எல்லாம் நம்ம கரெக்ட்டா அப்படியே பண்ணிட்டோம். நினைச்சா எல்லாமே கூடத்தை எடுத்திருக்கோம். ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா இந்த படத்துல ஒரு சாங்கே இல்ல சார். நம்ம ஷெட்யூல்ல இந்த படத்துல ஒரு சாங் கிடையாது. நம்ம ஃபேமிலி சாங் இப்போ பண்ணி வச்சிருக்கோம்ல, செல்ல கோளாறுன்னு சொல்லி நம்ம பாப்பா 3 பேருக்கும் ஒரு சாங் வச்சிருக்கேன்ல, அது ஆன் தி ஸ்பாட். அது குயிக்கா எடுத்தது. ஸ்கிரிப்ட்ல வந்து இல்ல. செல்ல கோளாறு சாங் நம்ம ஃபேமிலிக்கு அந்த சந்தோஷங்கள் தருணங்கள் இருக்குல்ல, அது வந்து நீங்க அந்த பேத்தா சாங்க்கு ரீகலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அது எடுக்கும்போது ரொம்ப அழகாயிடுச்சு. அது உங்களுடைய அந்த ஃபேமிலி, அந்த குழந்தை ஒரு குட்டி தேவதை ஒண்ணு இருக்குது, அதுடைய எக்ஸ்பிரஷன், இவங்களுடைய ஞாபகம் இருக்கா? யாரு பாப்பாவை தூக்கி நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க, வேடிக்கை பார்க்க வந்தாங்க, இது உங்க பிள்ளையா அப்படின்னாங்க. இவங்க ஷாக் ஆயிட்டாங்க, ஏன் பிள்ளையா அப்படின்னு. மகிழ் வந்து உங்க மாதிரியே இருக்கும், உங்க சாயல் மாதிரியே இருக்கும், உண்மையாவே அம்மா பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அவங்க சோபனாவோட பாப்பான்னு சொன்னாங்க. எனக்கு சோபனாவோட இதுன்னு சொன்னாங்கல்ல, சோபனாவோட பாப்பா, சோபனாவோட பாப்பா. என்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த குழந்தை அவங்க குழந்தையா அப்படின்னாங்க. நான் ஆமான்றுவேன்.
நம்ம படம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நேஷனல் அவார்டு வந்தது. ஆமா. அது சொல்லுங்க. ஆமா ஆமா நாங்க நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாலே கஷ்டப்பட்டோம். அது நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம். நான் இருக்குல்ல நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம். ரவி ஒரு மணி தரேன். உங்க கால் மட்டும் தான் எடுத்தேன் அப்படியா? ஆமா அதுக்கப்புறம் நான் இது நரேஷன்ல இருந்தேன். உங்க கால் எடுத்துட்டு அது சைலண்ட்ல வச்சு நான் நரேஷன் நாங்க 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 இந்த கதை கேட்டு பேசிட்டோம். சீன் பை சீன் படிச்சிட்டு இருந்தாரு. அப்போ நம்ம சீன் பேசிக்கிட்டோம். சீன் பை சீன் படிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா. ஸோ அப்பதான் நேஷனல் அவார்டு சொன்னாங்க. சரி உடனே ஃபோன் அடிச்சோம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் வந்து நம்மளுக்கு பயம் கொடுக்குறதுன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சம்திங் லைக் தட்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் வரும்போது பயம் இல்லை, அதில் சம்திங் பாசிட்டிவ் வரணும், சம்திங் குட் ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் இட் டிட். எனக்கு வந்தது வந்து ஒரு காம்னஸ் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே இவ்வளோ வருஷம் ஒரு 15 இயர்ஸாக நான் பண்ணது ஒரு ஃபுல் சர்க்கிளாக வந்துருச்சு. there was a complete calmness in me, not at all. இல்ல பயம் in the sense நான் மீன் பண்ணது அடுத்தடுத்த படங்களை ரொம்ப கான்ஷியஸா இல்ல பாப்பாங்க மக்கள். இல்ல in fact the opposite. ஓகே I felt it's time to relax. ஓகே. அண்ட் சேது சார் இந்த படத்துல இந்த கேரக்டருக்காகவே நீங்க வந்து PhD பண்ற அளவுக்கு பரோட்டா போட கத்துக்கிட்டீங்க அப்படின்ற சூப்பரா போடுவாங்க பரோட்டா. அப்படியா? ஆமாமா பரோட்டா தெரியல. இல்ல இல்ல ஆனா பரோட்டா 2 மாசம் என் ஆபீஸ்ல வந்து பக்கத்துல ஹோட்டல்ல இருந்து இது வர வச்சு அந்த பரோட்டா செட்டப்ல கிச்சன்ல வர வச்சு அண்ட் அவங்க அந்த கல்லெல்லாம் அங்கேயே இருந்தது இல்ல செட்ல, அங்கேயே எனக்கு குக் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. ஐயோ அத கேட்க வந்தேன். யாருக்காவது பரோட்டா போட்டு கொடுத்தீங்களா? நிறைய பேருக்கு எல்லாருக்கும் இல்ல நம்ம டீம்ல எல்லாரும் ஃபேன்ஸ் இருக்கு. விதவிதமா ட்ரை பண்ணுவோம். இந்த தலைவன் தலைவி டீசர் போடுறோம் இல்லையா, அது முடியும் போது நான் 3:30 மணிக்கு நைட், அது 3-4 மணி இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு எடுத்துக்கும் போது என்னன்னா 5-6 கட்டு எடுக்கும் போது என்னன்னா நிறைய ஒரு 15 பரோட்டா போட்டுட்டு கொத்திக்கிட்டே இருக்கிறோம். சால்னா ஊற்றுவோம், கொத்துவோம். ஏன்னா வேற ஷார்ட் எடுக்கும். அது குழவலும் பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. ஆமா இன்னும் நிறைய நேரம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு கடை திறந்துட்டாங்க, நெய் பட்டா டப்பா வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் முந்திரி வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு நெய் முந்திரி கொஞ்சம் மிளகு போட்டு எப்படிமா இருந்தது பொங்கல் பண்ணாங்க. அந்த பரோட்டா பொங்கல் வந்து டப்புன்னு சேல்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பரோட்டா பொங்கல் ஆயிடுச்சு. பரோட்டா பொங்கல். ஆமா பரோட்டாவே பொங்கல் ஆயிடுச்சு. சார் ஹோட்டல்லே ஒரு புது ரெசிபியா ஆட் பண்ணலாம் போல. ஆமா கைவசம் தொழில் இருக்கு. அப்புறம் இங்க பண்ணும்போது சார் ஆபீஸ்க்கு வரும்போதெல்லாம் வந்து கொத்து பரோட்டா போட்டு கொடுத்துருங்க, வரவங்களாம் போட்டு கொடுத்துருங்க. எனக்கு ஆம்லெட் அன்னைக்கு பண்ணீங்களே இப்போ நினைப்பேன் அந்த ஐ விஷ் ஐ ஹேட் லைக் தட். இல்ல உங்களுக்கு சாக்லேட் பரோட்டா பண்ணாரு. இல்ல 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 சாக்லேட் இல்ல ஒரு ஆம்லெட் ஒன்று போட்டு எனக்கு பயங்கரமா பசிச்சிருந்தது. வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு எனக்கு அதெல்லாம் வதக்கி அந்த கல்லுல ஒரு நைஸ். எனக்கு சாக்லேட் பரோட்டா நீங்க சாப்பிடலையா? சாக்லேட்ல பரோட்டா போடுவாரு. இல்ல சாக்லேட் பரோட்டா போடலாம் சார், அவைலபிள் தான் சார். அது நம்ம வாட்டர்மெலன் பரோட்டா வந்து ஆபீஸ்ல ஒரு ஆமா ஆமா சார் நிஜமா தான் பேசுறீங்களா? வாட்டர்மெலன் பரோட்டாவா? வாட்டர்மெலன் நல்லா இருந்தது. அது ஃபெயிலியர் வந்து பைனாப்பிள் அரைச்சு ஜூஸ் போட்டு பார்த்தோம். அந்த பரோட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல, அதனால கண்டுபிடிக்க தானே படத்துக்கு ஏதாவது கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் ஆகாச வீரன் பரோட்டான்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். உட்காந்து ஒரு நாள் வந்து பால் பரோட்டா வழக்கமாக பால் ஊற்றி பண்ணுறது, தண்ணி ஊற்றி பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். மாஸ்டர் இருந்தார். அப்புறம் ஒரு நாள் வந்து சரி வாட்டர்மெலன் வந்து அந்த தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அரைச்சி போட்டால் நிஜமாக நல்லா இருந்தது. வாட்டர்மெலன் பரோட்டா நல்லா இருந்தது. அப்புறம் ஷூட் அப்போ வந்து சார் சொன்னார் இன்னொரு ஆகாச வீரன் பரோட்டா ஏதாவது ஒன்று பண்ணலான்னு போது கொத்து பரோட்டா ரெடி பண்ணிட்டு பைனாப்பிளை லைட்டாக டோஸ்ட் பண்ணி சைடில் வச்சு அது ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி அப்புறம் வந்து ஒரு 3-in-1 காஃபி பவுடர் இருக்கு. தோசையை ஊற்றி அது மேலே அந்த காஃபி இது போட்டு அது ஸ்வீட் இருக்கும். அது ஆக்சுவலாக அதுவும் சக்ஸஸ்ஃபுல் உண்மைதான். கேட்டு பாருங்க. இன்டர்நேஷனல் ஷெஃப் அளவுக்கு வித்தியாசமா சொல்லிட்டே இருக்கீங்க. சும்மா சைடு அதுக்கு ரெசிபி காம்பினேஷன் சும்மா ட்ரை பண்ணி நம்ம வேணும்னா நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம். தலைவின் ஒரு ஹோட்டல் வெச்சிட்டா எனக்கு இன்வெஸ்டர் ரெடியா இருக்காங்க. சரளா ஒரு ஷெஃப் சேது எட்டி பார்க்கறாரு உள்ள இருந்து. நைஸ், நிறைய கிரியேட்டிவா பண்றாரு. சார் எனக்கு உங்ககிட்ட பர்சனலா ஒரு क्वेश्चन கேட்க. உங்களுக்கு ஏன்ற ஆல்பபெட் ரொம்ப பிடிக்குமா? என்னது? ஏ ஆல்பபெட் ஏ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா உங்களோட நிறைய படங்கள்ல வந்து ஹீரோஸோட நேம் அதுல தான் நான் பாத்திருக்கேன். ஹீரோஸ் அன்பு அரசன், அன்புக்கு அரசன், அரும்பொன், அதுக்கப்புறம் அமுதவேல், அதுக்கப்புறம் இப்ப நம்மளோட ஆகாச வீரன். ஆமா ஆமா நீங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் தெரியுது அன்புக்கரசு. இல்ல என் பையன் பேரு அன்புக்கரசு. ஓஹோ
ஆனா பசங்கள்ல அன்புக்கரசு பேர் வச்சதுனால தான் அந்த பேர் அவனுக்கு வச்சேன். நீங்க சொல்றது மாதிரி இப்ப பரவாயில்ல, ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. அப்படிலாம் இல்ல, அவரே யோசிக்க வச்சு நல்ல விஷயம். நல்லா பரவாயில்ல, நல்லா ஸ்டடி பண்ணிருக்கீங்க. ஏன் ஆகாச வீரன்ற பேர் ஏன் வந்தது இந்த கதையில? அதுக்கு காரணம் இருக்கா? ஆகாச வீரன்கிறது வந்து இமயமுடைய சிறுகதை படிச்சேன். அதுல வந்து அவங்களுடைய குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன். அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்புறம் அவர்கிட்ட வந்து அந்த சிறுகதையை ரைட்ஸ் வாங்கி அந்த பேரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம யோகி பாபு போர்ஷன் சின்ன இதுவும் அந்த சிறுகதையிலிருந்து எடுத்து அவருக்கு அந்த நாங்கள் எல்லாம் படம் முடிஞ்சிச்சுமா. கடைசி நாள் ஷூட் முடிச்சு கருப்பு கோயில் தான் ஷூட் முடிச்சோம். முடிச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டோம். பார்த்தா சாமி சிலைக்கு பக்கத்து லெஃப்ட்ல அங்கே கோயில வேல் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு தூண் மாதிரி வச்சிருந்தாங்க. ஆமா, விளக்கு தூண். நான் கவனிக்கவே இல்லை. பார்த்தா அதுல ஒரு ஆகாச வீரன் ஒரு பேர் வச்சு ஆகாச வீரன் வம்சம் இருக்கு. ஆகாச வம்சம் வச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சு எனக்கே தெரியாது. நான் அந்த கோயிலுக்கு தூண்டி கருப்பர் கோயில் செம்ம வைபான கோயில். அது சூப்பரா இருக்கும். ஒரு 2-3 லட்சம் அம்பு வேலா இருக்கும் நேர்த்திக்கடன். அதாவது அங்கே போய் அந்த சாமியை கும்பிட்டு நிவர்த்தி ஆனவங்க கொண்டாந்து வச்சிருப்பாங்க. செம்ம வைபான கோயில். நான் அந்த கோயிலுக்கு பல தடவை போயிருக்கேன். ஆனால் நான் அதை பார்க்கவே இல்லை. ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஆகாசவீரன் சொல்லுவாங்கல்ல, அங்கே உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். நான் வந்து அங்கே உள்ள பேரை எடுத்து தான் இவருக்கு ஹீரோக்கு பேரா வச்சிருக்கேன். அப்போ டைட்டிலே ஆகாசவீரன்லாம் ரூமர் வந்தது பார்த்தீங்களா? அது வந்து எல்லாத்துலேயும் அந்த ஆகாசவீரன் இருக்கும். அப்புறம் தான் வந்து இதை பார்த்தா நீங்க வச்சீங்கன்னு கூட்டிய கொண்ட காமிக்கிறாங்க. அந்த பில்லர்ல ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு இருக்கு. பார்த்தா நமக்கே சர்ப்ரைஸ். எனக்கே சர்ப்ரைஸ். அப்புறம் நாங்கள் சார்ட்டு சார் என்ன சார் இது அப்படிங்கிறது. ஆனா நான் வந்து இமயத்துடைய சிறுகதையில் உள்ள ஆகாச வீரன் பேரை தான் நான் எடுத்திருந்தேன். அதுவே வந்து செம்ம சர்ப்ரைஸ். அந்த ஆகாச வீரன் அந்த பில்லர் இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா, நல்ல இந்த அகலத்துக்கு இருந்த பில்லர். இந்த அகலத்துக்கு இருந்த பில்லரு நாங்களுமே ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் கவனிக்கல. இந்த வாடி என் பொட்டல முட்டாய் சாங்கோட லீடு வந்து கடைசி நாள் எடுத்தோம். லாஸ்ட் டே நைட் ஒரு 9 மணிக்கு என்னமோ எடுத்தாங்க. நைட்டு 9 மணிக்கு எடுத்தோம். முடிச்சுட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டோம். எல்லாரும் சரி கோயில் எல்லாம் முடிச்சு நல்லபடியாக முடிச்சதுக்கு சாமி கும்பிட்டுருந்தோம். சாமி கும்பிட்டு அப்புறம் தான் பார்த்தா, அப்போ தான் டைரக்டர் தான் காமிச்சார். சார் பக்கத்தில் பாருங்க சார்னா அது ஆகாசவீரன். அது எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மொமெண்ட்டாக இருந்திருக்குல்ல. ரொம்ப ஹாப்பி இல்லை, அது ஒரு ரொம்ப ஆச்சரியம். சம்டைம்ஸ் ஏன்னா ஆகாசி வீரங்க பேரு இவர் சொல்ற மாதிரி கேக்குற பேரு இல்ல, இவர் சொல்றது மாதிரி நாங்க எங்கேயும் கேள்விப்பட்டது. நாங்களும் கேள்விப்பட்டது. அந்த ஒரு என்ன சொல்றது, கடவுளோட ஒரு பிரசன்ஸ் எப்பவுமே ஃபிலிம்ல இருந்தது. அதாவது அந்த இவங்க சொல்றது மாதிரி ஹோட்டல் வந்து யானைமலைக்கு கீழே, இந்த ஹோட்டல் யானைமலையை காமிச்சிட்டு அப்படியே கேமரா டவுன் வந்தா இந்த ஹோட்டல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடம் சூஸ் பண்ணிட்டோம். யானைமலை கீழே தான். அதுக்கு செட்டு, அதுக்கு போட்டால் அது ஒரு பட்ஜெட் வருது, இது வருது. அப்புறம் ஜெகன் நான் வந்து ஒரு 2 நாள் டைம் கொடுப்பா, நான் லோக்கல் மேனேஜர் வச்சு இது பண்ணுறேன் அப்படின்றேன். சரி ஓகேன்ட்டு அப்புறம் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அழகர் கோயில் வாசல். ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சது திருச்செந்தூர், 2வது நாள் ஷூட்டிங் ராமேஸ்வரம், 3வது நாள் ஷூட்டிங் இவங்களது ஒரு கோயில் எல்லாமே வந்து அதுவா. அப்புறம் ஹோட்டல் வந்து அழகர் கோயில் வாசலில் அது அமைஞ்சது. அப்புறம் படம் அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகும்போது திருவண்ணாமலையில் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இந்த தூண்டி கருப்பர் கோயிலில் ஒரு பெரிய முக்கியமான போர்ஷன் இருக்குது. அந்த கோயில் பர்மிஷனே கிடையாது, தரவே முடியாது அப்படின்ட்டாங்க. நாங்கள் தரவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் இல்லைங்க, கதையாக இங்கே நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடம் ஒரு வைப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஓகே, தூண்டி கருப்பர்கிட்ட நாங்கள் பூ போட்டு பார்ப்போம். அவர் பூ போட்டு பார்ப்போம். அவர் ஓகே சொன்னா தான் நாங்கள் தருவோம் அப்படின்ட்டாங்க. இதை எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னு அவங்க ஓகே அப்படின்ட்டு போய் சாமி கும்பிட்டு போட்டிருக்காங்க, கொடுக்கல. பூ போட்டு பார்த்துருக்காங்க, இல்லை கிடைக்கல அப்படின்னோடனே செட்டு போடுங்கன்ட்டாங்க. ப்ரொடக்ஷன் சைடில் செட்டு போடுங்க, இத்தனை வேல் அடிப்போம், அம்படிப்போம், இடம் பார்க்குறாங்க. எனக்கு வந்து அந்த இடம் எப்போ பார்த்தோனோ இங்கே ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நான் போய் கேட்குறேன், நான் டைரக்டர், நான் அந்த கதையை எழுதுனவன், நீங்கள் ஏன் யாரையோ வச்சு பூ போட்டு பார்த்தீங்க, என்ன ஒரு தடவை பூ போட்டு பாருங்கன்னு சொல்கிறேன். சரி ஓகே, டேரக்டர் வச்சு ஒரு தடவை பூ போட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு குறி வந்துருச்சு, பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எல்லாரும் சாக்காடு, எது கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி. அது உண்மையிலேயே ஆல்மோஸ்ட் 20-25 டேஸ் அந்த டெய்லி போகும்போது டெய்லி போய் ப்ரே பண்ணி தான் நம்ம போவோம். ஸோ அந்த ப்ரெசன்ஸ் எப்பவுமே கேட்கும் போதே வந்து நல்லா இருக்கு. எனக்கும் அந்த ஃபீல் வந்து புரியுது. நீங்க எவ்வளவு வந்து இல்ல, இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போவாங்க. கண்டிப்பா சார். நம்ம ஆட்களே சார் நிறைய பேர் நேர்த்திக்கடன் பண்ணி நிறைய
நம்ம ஜெகன் நினைக்கிறது நடந்துச்சு. ஒரு நேத்துக்கிட்ட வந்துச்சு, வேல் வாங்கி வச்சேன். வேல் வாங்கி வைப்பாங்க அங்கே பேர். ஓகே நைஸ். ஆக்சுவலி சேது சாருக்கு வந்து எப்பவுமே வந்து அவரோட நடிப்புக்கு தீனி போடுற மாதிரியான கேரக்டர். இது ஏன் அப்படி ஒன்றும் கிடையாது. நிஜமாவே நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி கேரக்டர் ஒன்று இல்லவே இல்லை. இல்லை நான் அதை சொல்லலை. அந்த சாப்பாடு இன்னும் நிறைய எனக்கு சொல்லுங்க, நான் பண்றேன் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இங்க நான் நித்யா சொன்னது அவ்வளோ சேர்த்து ஒன்று சேர்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு நித்யா வந்து கழுத்துல பிடிச்சி சோத்துல அடிக்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஹார்டாக பண்ணிட்டேன்னு ஒரு ஃபீல். ஸோ ஹார்டாக பண்ணிட்டா நம்ம வந்து ஆணோ பெண்ணோ பட் ஒரு சாரி சொல்லணும்ல, சாரிம்மா காடும் எனக்கு நடிக்கும்போது தெரியாது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஜெனரலாக வந்து எனக்கே தெரியுது பிடிக்கும்போது அது பேஷண்ட் தப்புன்னு பிடிக்கும்போது இப்போ இங்கே போய் கண்ட்ரோல்னால இங்கே பட்டுரும். அது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒருவேளை நம்ம வந்து ஹார்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னு. ஸோ எனக்கு அது சொன்னது வந்து எனக்கு சர்ப்ரைஸ் தான். எனக்கு நடிக்கும்போது எல்லாம் தெரியாது. நீங்கள் ஃப்ரீயாக விடும்போது அவங்கள அந்த காலில் செருப்பு போடுறதோ அந்த மாதிரி அதுக்கும் எதுக்கும் தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒரு சீனு கொடுத்தோன்னா அந்த சீனுக்கு என்னவா பண்ணலாம். இங்கே ஜென்ரலாகவே இது வழக்கமாக இது மேலே வைக்கப்படுறதுனால நான் சொல்கிறேன். இதில் வந்து தீனி போடுற சீனு சாதாரண சீனுன்னு அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. நீங்கள் சாதாரணமாக வந்து அம்மா சாப்பாடு வை அப்படின்னு சொல்கிறதுமே அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்கிற மாதிரி. ஏன்னா ஒரு படத்தில் இப்போ நான் இந்த படம் வந்து எங்களுக்கு ஒரு 2 வருஷம் வாழ்க்கையை பதிவு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷம் வாழ்க்கையமா எடுக்க போகிறோம் இல்லை. அது எதெல்லாம் சுவாரஸ்யமோ எந்த ஆங்கிள் அந்த கதையை சொல்லுமோ அதெல்லாம் சீனாக மாறுது. அந்த சீனில் எதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறது போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுதான் ஷார்ட்டாக மாறுது, வசனமாக மாறுது. ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு ஷார்ட்டும் என்ன பண்ணால் உங்களுக்கு அந்த ஷார்ட்டு போர் அடிக்காமல் இருக்கும், அந்த டைலாக் ரிலீவ் நல்லாயிருக்கும், எதனால் அம்மா சோறு வைமான்னு சொல்லும்போது எல்லா ஷார்ட்டுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதில் வந்து சிலது நீங்கள் பாராட்டியிருக்கலாம், சிலது நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது போடுற எஃபர்ட் வந்து எல்லாமே ஈக்குவல் தான். புரியுது. அது சரியாக செய்யணும். ஏன்னா ஒரு ரைட்டரு என்ன நினைச்சு எழுதியிருக்காருங்கிறத எக்ஸாக்டா அந்த பாயிண்ட் ஒரு ஆக்டரால் டச் பண்ண முடியுமா தெரியாது. ஏன்னா அவருக்குள்ள இருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுறோம். நம்ம என்னவா நினைச்சு எழுதியிருப்பாரு, எதுக்கு ஆகாச வீரன் பேரு, எதுக்கு அரசிங்கிற ஒரு பேரை இவன் பேரரசி. இது நம்ம சில சமயம் நம்மளுடைய கேரக்டரோ நம்ம மைண்டுக்கு வந்து தப்புன்னு படலாம். ஆனால் அது கதாபாத்திரத்துக்கு கதைக்கும் சரின்னு படலாம். ஸோ அது எந்த ஆங்கிள் அவருக்கு அது சரின்னு படுது அப்படிங்கிறத தொடணும் இல்லை. ஸோ அதனால எல்லா ஷாட்டுமே அப்படிதான். நடிப்புக்கு தீனி போடணும்னு ஒன்று இல்லை, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. ஓகே சார், ஐ டேக் இட் பேக். ஓகே. அண்ட் சேது சார் கிட்ட நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செட்ல இவர் வந்து ஆகாச வீரனுக்கு நிறைய ஃபேவரா இருந்தாரா? ஐ மீன் ரொம்ப வந்து பாசமா இருந்தாரா இல்ல பேரரசி கிட்ட பாசமா இருந்தாரா? சத்யஜோதி டி தியாகராஜன் ப்ரொடக்ஷன். That's very true. சத்யஜோதி டி தியாகராஜன் போட்டுருக்காங்களா? போட்டிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தான் எங்களுக்கு இல்லை, சுத்தமா இல்லை. நாங்க அவங்களுக்கு அங்காளி பங்காளியாவ சொந்தக்காரங்களா இருந்தா கூட அவரு தான் செய்வாப்புல. அவர் பையன் நடிச்சிருக்காப்புல, ஸ்டீல் சொல்லிட்டு 2வது பையன் நடிச்சிருக்கான். அவனுக்கு இதே நினைக்கலாம். அப்படியா சார்? அவனுக்கு இதே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முதலாளி தாங்க. இல்ல ஓகே, அதுதான் உண்மை. அதுதான் சொல்றது. என்னன்னா டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணுவேன். அது ப்ரொடியூசருக்கு ஃபர்ஸ்ட் இது. நான் வந்து அது ரொம்ப ஆனா 2 பேரையுமே வந்து 50-50 தான் பார்த்துட்டு. உண்மையா இல்லையா? இல்லைங்க, உண்மைதானே. இல்லை 50-50 இல்லைன்னு சொல்ல வரேன் நான். நீங்க வந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு ஊருக்கு மத்தியில இல்லைங்க, இது வந்து அவர் சொல்லி வேற கூட்டிட்டு வர்றேன். நான் பார்த்து அடிங்க, மரியாதையா நடத்தினேன்னு சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் உண்மை கிடையாது. இது அஸ்டேட்டுக்கு எல்லாரும் தெரியும். இதெல்லாம் இது மாதிரிதான் அந்த கோயில் சீன்ல மாதிரி பேரரசி உன்னை நான் நல்லா பாத்துக்கலாடி, உன்னை நல்லா பாத்துக்கலாம் மட்டும் உங்க 2 பேரை பார்த்து கேட்கணும். ஆமா, பேரரசி உங்க நல்லா பாத்துக்கல, ஆகாசம் உங்க நல்லா பாத்துக்கலன்னா அதான் இல்லன்னு சொல்லிட்டாங்களே. சரி போங்க. ஓகே சார், இந்த படமே வந்து இவங்களோட காம்பினேஷன் இங்கே வந்து ஜாலியா இருக்கும் போது செட்ல இன்னும் கலகலப்பா இருக்கணும். நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. படமே வந்து ரோம் காம் ஃபீல்ல இருக்கும் போது நிறைய காமெடி சீன்ஸும் இருக்கும். நீங்க எல்லாரும் ரசிச்சு சிரிச்சு பண்ண ஒரு சீன் ஏதாவது ஞாபகத்துல ஷேர் பண்ண ஒரு சீன் சொல்ல முடியாதுங்க, அது ஒவ்வொரு சீனுமே எல்லாமே அப்படிதான் இருந்தது. இது வந்து ஒருவேளை இந்த படம் இப்ப நாங்க நடிக்கலைன்னா வேற யாரும் நடிச்சுதாங்க இந்த படத்தை பத்தி பேசுறது நிறைய இருக்கு. உண்மையாவே அவ்வளோ இருக்கு. எல்லா கேரக்டர்ஸ், தீபாக்கா இருந்து சரவணன் சார்ல இருந்து
அந்த யோகி பக்கம் பாபு சார், அந்த பக்கம் செம்மன் வினோத் சார், யோகி பாபு, அப்புறம் அங்க முக்கியமான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து அவங்க பேரையும் கொடுத்து படத்துக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க பேர் மகிழினி. ஆக்சுவலா கதையில இருந்தது பையன், கதை படிக்கிறது பையன். அவ வந்ததுனாலதான் அது பெண் குழந்தை மாறிடுச்சு. இந்த படத்துல பெரிய சர்ப்ரைஸ்னா மகிழினிக்கு ஒரு டயலாக் எழுதி மகிழினி அந்த டயலாக பேசி அது டப்பிங் எடுத்திருக்கோம். நடுவுல அது டயலாக் அவங்களே எழுதிட்டாங்க. அவங்க பேசுறதா டயலாக். நான் டயலாக்லாம் எழுத முடியாது. அதுக்கு டப்பிங் நடந்த கதைலாம் செம்ம. ஒரு சீன் வந்து நித்யா பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு நித்யா ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பாப்பாக்கு வந்தோன்னு ஒட்டிப்பாங்க. நித்யா கூடயும் தீபாக்கா கூடயும் நல்லா ஒட்டிப்பாங்க. அவங்கள பயமுறுத்துறது தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்பா கிட்ட, நிஜ அப்பா கிட்ட போனோம்னா என்கிட்ட வரியா அப்படின்னு கேட்டேன்னா பயந்து திரும்பி அவங்ககிட்ட போயிடுவாங்க. நான் தூக்கிக்கிறேன்னா பயந்து அவங்ககிட்ட போயிடுவான். ஸோ ஒரு சீன்ல வந்து நித்யா வந்து ஒரு விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் கான்வர்சேஷன் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க திரும்பி. அது ரொம்ப அழகா ஷூட் நடுவுல she was growing up, நம்ம ஒரு 2-3 months ஆச்சு. அப்போ அவ சடனா பேச ஆரம்பிச்சிட்டா. ஸோ பசங்க அந்த ஜஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கும்ல, ஸோ நான் பேசும்போது அவ வந்து என் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்துட்டு அதே அவ ரிப்பீட் பண்றா. ஸோ அவன் ஏன் ரிப்பீட் பண்ணல, ஏன் அவளும் பேசுறா. ஸோ அவளோட பேர் மகிழினி பேர் நல்லா இருந்து. அவங்க அப்பா அம்மா ஆக்சுவலா அது வேற ஒண்ணு இருக்கும். அவங்க அப்பா கூடயே இருப்பாரு. ஒரு ஷார்ட் போன ஒரு ஸ்டேஜ் மேல என்ன ஆச்சுன்னா அவ அடாப்ட் ஆயிட்டான். ஷார்ட் வரைக்கும் தான் இவனுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட இருந்து பிரிப்பாங்க இல்லையா. ஷார்ட் முடிச்சு அது ஷார்ட் வரைக்கும் பக்கத்துல இருப்பாரு, கொடுத்துருவாரு. ஆக்ஷன் சொன்னா தாங்க நடிப்பா. அது வரைக்கும் அவன் பண்ணிட்டே இருப்பா. அப்படியா? ஆனா அவன் பண்ணிடுவா. எனக்கு ஒவ்வொரு படத்துல நான் நிறைய குழந்தைங்க கூட நான் நிறைய பண்ணியிருக்கேன். நிறைய குழந்தைங்க கூட ஒவ்வொரு வாட்டி ஒரு படம் முடியும் போது எனக்கு என் குழந்தைய எடுத்துட்டு போறாங்கங்கிற ஒரு ஐ கோ த்ரூ இட். ஐ க்ரை. ஒரு 2 days நான் அழுவேன். இட் ஹேப்பன்ஸ் டு மீ எவ்ரி டைம். எனக்கு அந்த அட்டாச்மெண்ட் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் என்ன அந்த அட்டாச்மெண்ட் வந்து பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா ஆயிடும். எனக்கு அந்த ஒரு வெரி மதர்லி நேச்சர் எனக்கு ரொம்ப ஈஸியா வரும். ஸோ ஒவ்வொரு குழந்தை கூட அந்த ஒரு ஃபிலிம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அது போகும்போது என் ஓன் குழந்தைய நீ எடுத்துட்டு போற மாதிரி எனக்கு ஐ கோ த்ரூ தட் செப்பரேஷன். இந்த படம் முடிஞ்ச போது நீங்க அவங்கள வர வச்சீங்கல்ல உங்களோட. நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம். இவங்க அம்மா அப்பா வர வச்சுட்டு அந்த அவ ஒரு நாள் வந்து எங்க கூட எல்லாம் இருந்து ஃபுல் டே எங்க கூட இருந்து அப்புறம் பாய் சொல்லி அவளை பிடிச்சி பாய் எல்லாம் சொல்லி. ஆஹா, இப்ப சீரியஸான ஒரு क्वेश्चन நீங்க மாட்டீங்க. இந்த படம் முடிஞ்சு லாஸ்ட் டே ஷாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்ணீங்க? சேது சாரா, பாண்டியராஜ் சாரா, மகிழினியா? அது மகிழினி தான். நித்யாவே சொன்னாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் ஷூட் முடியுது. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டோமா கொஞ்ச நாளைக்கு. ஷூட் இன்னும் ஒரு 2-3 நாள் இருக்கலாமே, தப்புன்னு ஒரு எண்டு வேணாம். லாஸ்ட் டே நம்ம யாரும் தப்புன்னு போகவே இல்லை. நம்ம எல்லாரும் கேரவான் போய் சேஞ்ச் எல்லாம் பண்ணி திருப்பி வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி யாருக்கும் பிடிக்கல, யாருக்கும் மனசே வரல எல்லாருக்குமே. அண்ட் ஈவன் லாஸ்ட் டே நம்ம ஷூட் பண்ணது கோவில்ல. அன்னைக்கும் எல்லாம் பேக் பண்ணி சேஞ்ச் எல்லாம் பண்ணி திருப்பியும் கோவில் வந்து ப்ரே பண்ணி அங்கே கொஞ்ச நேரம் நின்று எல்லாரும் கொஞ்சம் இமோஷ்னலா. டெஃபினட்டா இந்த படத்துல அப்படி சூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி, ஒரு யூனிட். அதுல இவங்க இல்லனா இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ட்ரூ. இட்ஸ் ட்ரூ. இல்ல யார மிஸ் பண்ணாங்க சொல்லாம தப்பிச்சிட்டாங்க. இல்ல அது எப்படி சொல்றதுன்னா எல்லாருமா சேர்ந்து இந்த வேலை செய்யல. இப்ப ஜெகன் தெரியல, அவர் எல்லாமே கூட இருப்பாரு. இந்த திவ்யான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இந்த குழந்தைங்க, எங்க தீபாக்கா, சரவணன் சார், அந்த ஹோட்டலு ஒரு சங்கத்தோட இதுல ஹோட்டல். ஐயோ நாளைக்கு இந்த ஹோட்டல்ல பிரிச்சிருவாங்க. அந்த நான் இவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அந்த லொகேஷன் இருக்கு சொல்றேன் சார். இந்த படத்துல ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம், இந்த லொகேஷன் ஒன்று வச்சிருக்கீங்களே, அதுல இருந்து போக முடியல. அந்த கோயில் ஒரு பக்கம், தூண்டிகருப்பு கோயில் பக்கம் இந்த லொகேஷன். இப்ப இவங்களோட வீடுன்னு ஒண்ணு பார்த்தோம். அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் லாஸ்ட் டே நான் ஐயோ இன்னைக்கு இது லாஸ்ட் டே இல்ல அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ இது லொகேஷன் கூட இருந்தது, மொத்தமா இருந்த வைப்பு. ஸோ அதனால
ஐயோ இது போயிடுமே, இந்த 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 ஞாபகத்துல மட்டும் தான் இனிமே இருக்கும். நம்ம திரும்பி அங்க ஒருவேளை ஒன்னா போனா கூட இல்ல. நான் போனேன் சார் அதுக்கப்புறம். பாத்தீங்களா? அது அந்த அம்மா அப்பா கூட இருக்கும்போது அங்க அழகர் கோயில் போகும்போது இது போய் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி எனக்கு அதை கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த பிரிச்ச வீடியோவை எனக்கு அனுப்பிவிட்டாங்க. செட்டு ஹோட்டல் செட்டை பிரிச்சு நான் அதை பார்க்கவே இல்லை. அதையே நான் பார்க்கணும். எனக்கு அந்த விஷுவல் அப்படியே இருக்குது. மியூசிக் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ரிலீஸ் ஆன 2 சாங்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லா சாங்கும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க. உங்களோட ஃபேவரட் சாங் அதுல? எனக்கு ஆக்சுவலா மூல வாடியம் பொட்டல மிட்டாய் இருந்தது. அப்புறம் ஆகாச வீரன் நேற்று இப்போ அந்த பாட்டு பிடிச்சிருக்கு. அப்புறம் காத்து நேத்தல் அந்த பேத்தா சாங் பிடிச்சிருக்கு. இன்னொரு நேற்று நீங்களும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படிதான். ஃபர்ஸ்ட் எனக்கு பொட்டல மிட்டாய் பிடிச்சிருந்தது. எனக்கு அதுதான் எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு இமோஷனல் பாண்ட் இருக்குது பொட்டல மிட்டாய். ஏன்னா அது நம்ம டான்ஸ் பண்ணோம், அந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்டா கேட்ட பாட்டு அதுதான். இல்ல அதனால அதான் பொட்டல மிட்டாய் தான். ஆனா நான் அதுதான் ஒரு ஆல்பத்துல ஒண்ணு செம்மையா இருக்கு இல்லையா, அதனால செம்மையா அது இருக்குன்னு நினைச்சேன். ஆனா கேட்க ஒன்னொன்னா அதுவும் பிடிக்க ஆரம்பிக்குன்னு சொல்லுவேன். இப்ப நேத்து நான் அப்படி சொல்ல வரேன். நான் இப்போ கார்த்திக் நேத்து அந்த மன்னிச்சிருன்னு ஒரு பாட்டு எழுதுறாங்க. அந்த பாட்டு இப்ப நான் திருவண்ணாமலை ஷூட் பண்ண அந்த பாட்டு இல்லை. இப்போ வந்து அது கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு. நீங்க என்ன கேட்கல கேளுங்க. அது ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு. ரொம்ப நல்லா இருந்த அந்த பாட்டு வந்து. அது நேற்று கூட இவர் சொன்னால 2004 போட்ட அந்த டியூன் வந்து சந்தோஷ் நான் 2004 போட்டதான். நேற்று சொன்னார். அவர் சொன்னார் 20-21 இயர்ஸ் ஆச்சு. அது ரொம்ப நல்லா எழுதினாங்க. ஸோ அதனால எனக்கு சம்டைம்ஸ் எல்லாம் ஒரு ஆல்பமா இப்போ நம்ம படங்கள்லாம் ஒரு ஆல்பமா ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஆல்பமா இந்த படம் மாறுறது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். பேசும்போது நீங்க 2 பேர் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா, இவருக்குள்ள ஒரு ஆக்டரும் இருக்கா மாதிரி எனக்கு அப்பப்போ ஃபீல் ஆகுது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்றது. இன்ஃபேக்ட் பேரரசி எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபியூ டைம்ஸ் நான் வந்து கம்ப்ளீட்டா டைரக்டர் மேல லீன் ஆனது இந்த படத்துல தான். ஏன்னா பேரரசி எனக்கு ரொம்ப இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ. எனக்கு அவ்வளோ ஃபெமிலியாரிட்டி இல்லை. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஆக்ட் பண்ணுறது, நான் சொல்லுவேன் இல்லை நீங்கள் சொல்லுங்கள், இல்லை சொல்லுங்கள் பேசுங்கன்னு சொன்னால் அவங்க பேசுவாங்க அது எக்ஸாக்டாக. அப்போ அதை அப்படியே பார்த்து அப்படியே அதை இன்வைட் பண்ணது எனக்கு பேரரசி ஃபார் மீ. அவங்க தான் இன்ஸ்பிரேஷன். அதுக்கு வித்தியாசமான இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஓகே, இந்த பொட்டல மிட்டாய் அப்படின்ற சாங்கே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். பொட்டல மிட்டாய் சாப்பிட்டுருக்கீங்களா நீங்களா? பொட்டலத்துல வாங்கி பொட்டல மிட்டாய்னா இல்ல பொட்டல மிட்டாய்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு மிட்டாய் பொட்டல மாதிரி கொடுப்பாங்க. அது அப்படிதான் இருக்கும். ஓ அப்படியா? நீங்க பொட்டல மிட்டாய் தான். அதான் நான் பொட்டலத்துல வர மிட்டாய் பொட்டல மிட்டாய்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல பொட்டல மிட்டாய் அது ஒரு கற்பனைன்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு கவிஞருடைய கற்பனை. இல்ல பொட்டல மிட்டாய் இருக்கு. அதாவது அவங்க சொல்றது மாதிரி பொட்டல ஊறுகாய் இருக்குல்ல, அந்த மாதிரி பொட்டல ஊறுகாய் சாப்பிட்டுருக்கேன் சார். அந்த மாதிரி ஆக்சுவலா சுத்தன மாதிரி வரும் சார். அதான் அது பொட்டல மிட்டாய் எனக்கு தெரியாது. பொட்டல மிட்டாய்னா ஒன்னு இருக்குது கிராமப்புறத்துல இருக்குது. அது இருக்கு. ஓகே, நிறைய விஷயம் இன்னைக்கு பேசியிருக்கோம். நீங்க திரையில பண்ணதையும் ஆகட்டும் சரி, திரைக்கு பின்னாடி நிறைய விஷயம் இல்ல 10 சேனல் கொடுக்க வேண்டிய இன்டர்வியூ பூரா பேசிட்டோம். மன்னிச்சிருங்க ஐயா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நாங்களும் இந்த திரைப்படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஜூலை 25ஆம் தேதி படம் வந்து திரையில ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எல்லாம் தியேட்டர்ல பாருங்க. அண்ட் லாஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் யூ ஃப்ரம் லாஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் யுவர் ஃபேன்ஸ். ஏன் இந்த படத்தை பார்க்கணும்? எனக்கு இருக்கிற வேலையில ஏன் இந்த படத்தை நான் பார்க்கணும் சொல்லுங்க. அதுதான் கேட்குறாங்க. ஜூலை 25 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாரும் என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, படம் பார்க்க வரும்போது நாங்கள் ஷூட் பண்ணும்போதே வந்து எங்கள் ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து தன்னோட ஃபேமிலி லைஃப், தன்னுடைய தலைவியோட தன் புருஷன் முன்னாடி கதையெல்லாம் அதில் இருக்குது, அவ்வளோ தூரம் கனெக்ஷனாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் அந்த கனெக்ஷன் இந்த படம் கொடுக்கும் நான் நம்புகிறேன். இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய உறவுகளோட ஒரு பெரிய நம்ம குடும்பத்தோட இந்த சின்ன வயசுலாம் போயிருக்கோம், இந்த டூர் போயிருக்கோம், வெளியூர்லாம் போயிருக்கோம். அந்த படம் வேலை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த உணர்வு இருந்தது. படம் பார்க்க வர உங்கள் எல்லாருக்குமே அந்த அந்த ஃபீல் அதை ஏற்படுத்துங்க. எவ்வளோ தான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் நம்ம எல்லாரும் அந்த ஒன்று சேர்ந்து ஒன்றமாக இருக்கும்போது, பிரச்சனைக்கு அப்புறம் ஒன்று சேரும்போது இருக்கிற அந்த பேரானந்தம், பேரன்பு, பெரிய பெரிய சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கலந்து கட்டின ஒரு நல்ல ஒரு மசாலா வாழ்க்கை தான் இந்த தலைவன் தலைவி. அது ஜூலை 25 பாருங்க, பிடிக்கும். நித்யாமா என்ன சொல்றது, நான் வந்து படம்
படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு விட ஒரு ஆடியன்ஸாக எனக்கு என்ன தோணுச்சுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு 90ஸ்லாம் இந்த ஃபேமிலி படம் இருந்தது நிறையா. அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிது. இந்த மாதிரி படம் நிறையா இப்போ வர்றதில்லை. ஸோ டெஃபினட்டாக ஐ நோ ஃபார் ஷுர் தட் ஆடியன்ஸ் இதை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. படம் பூரா காமெடி தான். ஸோ இட் இஸ் அ ஃபிலிம் தட் நிறையா நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து. இட்ஸ் அ வெரி யூனிக் ஜானர். ஸோ எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது. ஸோ என்ஜாய் த ஃபிலிம். நைஸ். கேப்டன் போங்க, கேமரா திருப்பட்டும். அதான் தலைவன் தலைவி வந்து இது ஒரு கற்பனை கதைன்னு சொல்ல முடியாது. நான் சந்தித்த ஒரு உண்மை கதை. நான் பார்த்த ஒரு என்னுடைய லைஃப்பில் பார்த்த ஒரு கதையை தான் ஆகாச வீரனாகவும் பேரரசியாகவும் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஷூட்டிங் பண்ணும்போது அங்கே உள்ள மேனேஜராக இருக்கட்டும், லைட்மேன் எல்லாருமே வந்து அப்படியே எங்கள் வீட்டில் நடக்கிற கதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. படம் பார்க்குறவங்க நிறைய பேர் கடைக்குடி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை பார்க்கும்போது, சார் என்ன சார் அப்படியே எங்கள் வீட்டு கதையை எடுத்துட்டீங்க, எப்படி எங்கள் வீட்டு கதை தெரியும்னு எனக்கு நிறைய ஆச்சரியமாக கேட்பாங்க. தலைவன் தலைவியுமே என் கதையை பாண்டியராஜ் திருடிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். கணவன் மனைவியாக இருக்கிற ஏதோ ஒரு விதத்தில், இது கணவன் மனைவி மட்டும் கிடையாது, லவ்வர்ஸுக்குமே ரொம்ப ஒரு பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபேமிலி படம் கிடையாது. இது ஒரு அழகான ஒரு லவ் படம். அது நட்புக்கும் பொருந்தும், லவ்வர்ஸுக்கும் பொருந்தும், கணவன் மனைவிக்கும் பொருந்தும், அம்மா பையன், அம்மா பொண்ணு எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்ம வீட்டில் இருந்து எடுத்த ஒரு கதை மாதிரி இந்த படம் இருக்கும். அதனால் எப்படி உங்களுக்கு கடைக்குடி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை வந்து ரொம்ப பிடிச்ச படமாக மாறிச்சோ, தலைவன் தலைவியும் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக மாறும், பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. கண்டிப்பாக 25 ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் வந்து எல்லோரும் இந்த படத்தை குடும்பத்தோடு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும்.